بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வகுப்புகளில் அஹ்ஸாப் யுத்தம் தொடர்பான செய்திகளை நாம் கற்றுக்கொண்டோம். 9வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும், அதையும் தொடர்ந்து இன்றைய வகுப்பில் அதை தொடர்ந்து ஏற்பட்ட யுத்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அஹ்ஸாப் யுத்தம் எந்த மாதம் நடைபெற்றது? ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம். ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது. ஏறத்தாழ பல நாட்களாக ஹந்தக் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தத்துக்கு மற்றொரு பெயர் என்ன? ஹந்தக், அகல் யுத்தம் நடைபெற்றது. 9வது வசனம் முதல் அல்லாஹு தஆலா இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் மூமின்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கப்பட்டார்கள், சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், மேலும் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு எவ்வாறான உதவியை கொடுத்தான் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா எவ்வாறான உதவியை கொடுத்தான்? எதை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்தான்? காற்றை கொண்டும் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு உதவியை கொடுத்தார். இந்த ஹந்தக் யுத்தத்தில் முனாஃபிகீன்கள் பல நிலைகள் கொண்டவர்களாக இருந்தார்கள். யுத்தத்திலிருந்து விரண்டோடக்கூடிய நிலைகள், செய்த ஒப்பந்தத்திற்கு மாறு செய்யக்கூடிய நிலை, யுத்தத்திலிருந்து வெளியேறிய பிறகு மூமின்களை பற்றியான தவறான பேச்சுக்களை பரப்புதல், அவர்களிடம் காணப்பட்ட கோழைத்தனம் போன்ற நிலைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா வரிசையாக கூறி வந்தான். அவர்களை பற்றியான செய்திகளை அம்பலப்படுத்தினான். முனாஃபிகீன்கள் ஒரு உறுதித்தன்மை அவர்களிடம் இருக்காது, ஆனால் மூமின்கள் அதற்கு மாற்றமாக உறுதித்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு உறுதியான நிலை மூமின்கள்ட்ட இருக்கும். கஷ்டமான நிலைகளில் நிலை குலையும் தன்மை யாருடைய தன்மை? முனாஃபிகீன்களுடைய தன்மை. ஒரு கஷ்டம், அதாவது இந்த யுத்தத்தின் மூலமா நமக்கும் நிறைய பாடம் உண்டு. நமக்கும் இது போன்ற கஷ்டமான நெருக்கடியான நிலைகள் வரலாம். அப்படி வரும்போது நாம அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையில் உறுதி குலையாமல் இருக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் மூமின்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். மூமின்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, எதன் மீது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தினார்கள். மூமின்கள் உண்மைப்படுத்தினார்கள். யுத்தத்தை பார்த்த உடனேயே என்ன சொன்னார்கள்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வாக்களித்தது என்பதாக அவர்கள் கூறினார்கள். இந்த யுத்தத்தின் நிலையை பார்த்து அவர்களிடத்தில் எது அதிகமானது? ஈமானும் தஸ்லீமா, கட்டுப்படுதலும் அதிகமாக ஆனது. முனாஃபிகீன்களிடத்துல கோழைத்தன்மையும் விரண்டோடக்கூடிய நிலையும் அதிகமானது. மூமின்களிடத்தில் உறுதித்தன்மையும் ஈமானும் நிலை கொலையா தன்மையும் கட்டுப்படக்கூடிய தன்மையும் அதிகமாக ஆனது. இறுதியாக அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அழகான மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதிகமான சேதங்கள் மூமின்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு வெற்றியை அல்லாஹு தஆலா கொடுத்தார். இந்த வெற்றியை முடித்த பிறகு மூமின்களும் அதாவது சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வீட்டுக்கு திரும்பினார்கள், மதீனாவிற்கு திரும்பினார்கள். திரும்பிய இந்த சமயத்தில் ஏற்பட்ட அடுத்த ஒரு போர்தான் பனு குரைதா என்ற போர். பனு குரைதா. இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் மதீனாவை சுற்றி இருந்த மதீனாவினுடைய
வெளிப்புறத்தில் தங்கியிருந்த மதினாவை ஒட்டிய பகுதியில் தங்கியிருந்தவங்க தான் யார்? பனு குறைதா என்ற யூத கோத்திரத்தினர்கள். இந்த யுத்த சமயத்தில் அந்த யூத கோத்திரத்தினர்கள் என்ன செய்தார்கள்? யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஒப்பந்தத்தை மீறினார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே செய்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். மூமின்களை அழிக்க வேண்டும் என்ற காஃபிர்களுடைய எண்ணத்திற்கு உடன்பட்டார்கள். காஃபிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த அஹ்ஸாப் யுத்தம் முடிந்த உடனேயே அந்த பனு குறைதாக்களை முற்றுகையிடுமாறு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். அது தொடர்பான பாடம்தான் இன்றைய பாடம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்க, பனு குறைதா யுத்தம், பனு குறைதா மீது உண்டான படையெடுப்பு 26 மற்றும் 27 2 வசனத்தில் தான் அல்லாஹு தஆலா இதை பற்றி பேசுகிறான். சரிங்களா? பனு குறைதா போர் ஹிஜ்ரி 5 ஏற்பட்டது. சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி, நபி அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டில் எத்தனாவது ஆண்டில் வஃபாத் ஆனார்கள்? எத்தனாவது ஆண்டில் வஃபாத் ஆனார்? 10வது ஆண்டில் வஃபாத் ஆனார். 10வது ஆண்டுல வஃபாத் ஆனார். 10வது ஆண்டு ரபியுல் அவ்வல். சரிங்களா? 10வது ஆண்டு ரபியுல் அவ்வல் தான் வஃபாத் ஆனாங்க. அது சரியா எனக்கு தெரியல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பனு குறைதா போர் ஹிஜ்ரி 5 நடைபெற்றது. எந்த மாதம் நடைபெற்றது? துல்காதா. அஹ்ஸாப் யுத்தம் எப்ப நடைபெற்றது? ஷவ்வால் மாதத்தில். ஷவ்வால் மாதம் என்பது ரமதானுக்கு அடுத்துள்ள 10வது மாதம். ஷவ்வால் மாதத்துக்கு அடுத்த மாதம் துல்காதா. அப்ப ஏறத்தாழ ஒரு மாதம். துல்காதா மாதத்தில் இந்த யுத்தம் நடைபெற்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுல குளித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க? நபி அவர்களிடத்தில் வருகை தந்து, வானவர்கள் இன்னும் அவர்களுடைய ஆயுதத்தை வைக்கவில்லை, என்ன செய்யுங்க, நீங்க ஆயுதத்தை வைத்து விட்டீர்கள், அடுத்த ஒரு போருக்காக தயாராகுங்கள், அதான் பனு குறைதாவை நோக்கி செல்லுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு என்ன செய்றாங்க? அல்லாஹுடைய கட்டளையை எத்தி வைக்கிறார்கள். உடனே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பாளரை அறிவிப்பு செய்ய கூறுகிறார்கள். யார் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் அஸ்ர் தொழுகையை குறைதா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சென்றுதான் தொழ வேண்டும் என்பதாக நபி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார். நபி அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? ரெடியாகி போய்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ருடைய நேரம் வருது. சில சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? அஸ்ர் நேரம் வந்து விட்டது, நபி அவர்கள் அஸ்ரை மதீனாவில் தொழுதுவிட்டு புறப்பட்டால் நேரமாகிவிடும் என்பதற்காக புறப்பட சொல்லிவிட்டார்கள். தொழுகை நேரம் வந்துருச்சு, நாம இங்க தொழலாம் என்பதாக சில சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? தொழுகை நிறைவேற்றாங்க. சில சஹாபாக்கள் இல்ல நபி அவர்கள் பனு குறைதா மக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் அஸ்ர தொழுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதாக மற்ற சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? பனு குறைதா தங்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. பனு குறைதாவில் மக்ரிபுடைய நேரத்துல அஸ்ர தொழுறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் இஷாவுடைய நேரத்துல தான் தொழுறாங்க. ஆமா, அஸ்ர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை பார்த்து என்ன செய்யல? கண்டிக்கவில்லை. சரிங்களா? சரி. இஸ்லாமிய படையில மொத்தம் எத்தனை நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 3000 வீரர்கள், 30 குதிரைகளும் இருந்தன. எத்தனை வீரர்கள் இருந்தார்கள்? 3000 வீரர்கள் இருந்தார்கள். குறைபாவின் தலைவன் கஅப் இப்னு சஅத், நபி அவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய அதாவது தாங்கள் குடியிருக்கக்கூடிய கோட்டை, அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டிருப்பதை பார்த்த யூத தலைவன், அவனுடைய பேர் என்ன? கஅப் இப்னு சஅத் என்பவன் தன்னுடைய மக்களிடத்துல 3 கருத்துக்களை முன்வைத்தான். 3 கருத்துக்கள். அது முதலாவது கருத்து, நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம்.
எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோமோ அப்ப நம்முடைய உயிரும் நம்முடைய பொருள்களும் என்னவாக்கப்படும்? பாதுகாக்கப்படும். நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம செய்த தப்பின் காரணமாக இப்ப அவங்க நம்மள முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய தவறு மன்னிக்கப்பட்டு நம்முடைய பொருள்கள், நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். இரண்டாவது கருத்து, நம்முடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் பெண்களையும் கொன்று விடுவோம், நம்முடைய உயிர் போகின்ற வரைக்கும் போரிடுவோம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். மூன்றாவது கருத்தாக, சனிக்கிழமை வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சனிக்கிழமையில் நாம யுத்தம் செய்ய மாட்டோம் என்று முஸ்லிம்கள் அவங்க சாதாரண நிலையில இருப்பாங்க, அசால்ட்டாக இருப்பாங்க. அந்த சமயத்தை நம்ம அட்டாக் பண்ணி அவர்களை நாம தோல்வியடைய செய்வோம் என்ற 3 கருத்துக்களை முன்வைக்கிறார் அந்த யூத குலத்தினுடைய தலைவரான கஅப் இப்னு சஅத். கஅப் இப்னு அசத், மன்னிக்கணும், சஅத் இல்ல, அசத். கஅப் இப்னு அசத். ஆனால் அந்த யூதர்கள் தலைவருடைய அந்த கருத்துக்களுக்கு உடன்படவே இல்லை. அந்த தலைவர் அப்பவும் கூறுகிறார், ஒருபோதும் நீங்க ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லாதவர்களா இருக்கிறீர்களே என்பதாக தன்னுடைய மக்களை பார்த்து கடிந்து கொள்கிறார் தலைவரான கஅப் இப்னு அசத். பிறகு இப்படியே போய்கொண்டிருக்குது. அந்த யூதர்கள் நபியவர்களுடைய கருத்துக்கு, நபியவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நாம கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற நிலைக்கு என்ன செய்றாங்க? தள்ளப்படுறார். ஏன்னா ஒரு நிலைப்பாட்டில் இல்லாதம இருக்கிறனால. இப்ப இந்த நேரத்துலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்ன நபி அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்குமோ அதுக்கே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? உடன்பட்டு விடுவோம். அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. நபி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது அவங்களுக்கு தெரியல. யாருக்கு? யூதர்களுக்கு. நபி அவர்களுக்கு நாம அவங்களுடைய முடிவுக்கு நம்ம சென்று விடுவோம் என்ற ஒரு நிர்பந்த நிலைக்கு அவங்க வர்றாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்துல அவங்க நினைக்கிறாங்க, நாம முஸ்லிம்கள் நபி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு தூதுவரை எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி வைக்கப்படுறாங்க. அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களிடத்துல வந்த போது அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சமாதான ஒப்பந்தத்தை முன்னாலேயே யூதர்களுடன் செய்திருந்த ஒரு நபித்தோழர். அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தபோது யூத குலத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் பெண்களும் எழுந்து நின்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நிலையை பார்த்த அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மனம் இலகி நபி அவர்களுடைய அந்த ரகசிய அந்த முடிவை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். நபி அவர்கள் என்ன முடிவை நாடி இருக்கிறாங்க என்பதாக யூதர்கள் கேட்டபோது அவர்கள் தன்னுடைய கையை வைத்து கழுத்தை இவ்வாறு என்ன செய்கிறார்கள்? கொலை செய்வதாக சுட்டி காட்டுகிறார்கள். உடனே அந்த யூதர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாம் எல்லாம் கொலை செய்யப்படத்தான் இருக்கிறோம் என்ற நிலையை புரிந்து கொள்கிறார்கள். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேனே என்பதை உணர்ந்து மனக்கவலை அடைந்தவர்களாக நபி அவர்களிடம் திரும்ப செல்லாம அவங்க என்ன செய்றாங்கன்னா, மதீனாவுக்கு போய் பள்ளியில போய் தன்னை ஒரு தூண்ல கட்டி போட்டுக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப செல்ல மாட்டேன், அந்த யூதர்களிடம் பனு குறைதாக்களிடம் நான் செல்ல மாட்டேன் என்பதாக தன்னுடைய தவற அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உணர்ந்து இவ்வாறு மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி தெரிந்த பிறகு, அபு லுபாபா என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டா நான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை நாம் மன்னித்த நிலையாக மேற்கொண்டிருக்கலாமே என்பதாக நபி அவர்கள் அந்த இடத்துல கூறிவிட்டு, அல்லாஹ் அவர்கள் விஷயமாக அவங்க தன்னுடைய மன விருப்ப பிரகாரம் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தை என்ன நாடி உள்ளானோ அல்லாஹுடைய தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் நாம அதை அப்படி வைத்து விடுவோம் என்பதாக நபி அவர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்கிறார்கள். இப்ப இந்த சமயத்தில் யூதர்கள் தங்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு இருப்பதை பார்க்கிறாங்க. நபி அவர்களுடைய அந்த நிலையும் அவங்களுக்கு தென்பட்டு விட்டது. நம்ம கொலை செய்யத்தான் பட இருக்கிறோம் என்ற செய்தியும் தெரிந்த பிறகும் கூட அதே சமயத்தில் யூதர்களிடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமளவு அவங்கள்ட்ட உணவு
பொருளாதாரம் இருந்தது. உணவுகளை எல்லாம் சேமித்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய கோட்டை பலமிக்கதாக இருந்தது. உறுதியான கிணறுகளும் அவங்கள்ட்ட இருந்தது. இவ்வளவும் அவங்கள்ட்ட இருந்த போது அவங்க முஸ்லிம்கள் வெளியில குளிரிலையும் பசியிலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் வெளியில கோட்டைக்கு வெளியில தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருக்குது? பசியில இருக்கிறாங்க முஸ்லிம்கள். ஏற்கனவே இதுக்கு முன்னால என்ன யுத்தத்தை முடிச்சிருக்கிறாங்க? அஹ்ஸாப் யுத்தம். அஹ்ஸாப் யுத்தத்திலையும் கடுமையான பசியினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் முஸ்லிம்கள். இங்கேயும் கோட்டைக்கு முன்பாக என்ன பலமான கோட்டை, யூதர்களுடைய கோட்டை எவ்வாறு இருந்தது? எப்போதுமே இந்த யூதர்கள் அப்படித்தான், தங்களை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய பொருளாதாரம், உணவு வகைகளை இப்ப மட்டும் இல்ல, அப்பவே என்னதான் அவர்கள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு உறுதித்தன்மை இல்லாதவர்களும் கூட. அப்ப இந்த நிலை இருந்தும் கூட இப்படியே முஸ்லிம்களை அப்படியே முற்றுகை இட்டிருக்கக்கூடிய நிலையிலே வைத்து தங்களுடைய உணவுகளை வைத்து உள்ளேயே தங்கி இருக்கக்கூடிய நிலை இருந்தும் கூட அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தினான். எதை ஏற்படுத்தினான்? பயத்தை ஏற்படுத்தினான். எனவே அவர்களுக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணமாக மாற்று சிந்தனைகள் அவர்களுக்கு வரல. நபி அவர்களிடம் சரணடைந்து விடுவோம் என்ற நிலைக்கு அவங்க என்ன செய்றாங்க, முடிவெடுக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துலதான் இந்த பனு குறைதாவுக்கு கொஞ்சம் விருப்பமான மக்களாக அவுஸ் கிளையினர்கள் இருந்தாங்க. இவங்க யாருன்னு சொன்னா அன்சாரி தோழர்கள்ல உள்ள ஒரு கிளையினர். எனவே இவங்க என்ன செய்றாங்கன்னா, நபி அவர்கள்ல அவங்களை அப்படியே கொஞ்சம் தண்டிக்காமல் விட்டு விடலாமே என்ற கருத்துக்களை என்ன செய்றாங்க, முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகள் தொடர்பாக, பனு குறைதாக்களுடைய விஷயம் தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை அவுஸ் கிளையினுடைய தலைவரான சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள், ஒப்படைக்கிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவுஸ் கிளையினர்களுடைய தலைவராக இருந்தவங்க. முஆத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஏன்னா அவங்களால அந்த அஹ்ஸாப் யுத்தத்துல பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் பனு குறைதாக்களுடைய யுத்தம் செய்யக்கூடிய அந்த சமயத்துல சஹாபாக்களோட சேர்ந்து வர முடியல. எனவே அவங்களுக்கு காயம் இருந்த காரணத்தினால மதீனால இருந்தாங்க. இந்த ஒரு முடிவுக்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்றாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வருமாறு பணிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு கழுதையில வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் தான் ஒரு விஷயம் நடக்குது. தலைவர் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காக வேண்டி நீங்க எழுந்து நில்லுங்க என்று நபி அவர்கள் சொன்னாங்க. தலைவரை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த மக்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல நல்ல ஒரு முடிவை யூதர்கள் விஷயத்தில் நீங்க சொல்லுங்க என்பதாக வற்புறுத்துறாங்க. ஆனால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் பழிப்பவர்களுடைய பழிப்பை பொருட்படுத்தவில்லை. பழிப்பவர்களுடைய பழிப்புகளை பொருட்படுத்தவில்லை. ஃபஇன்னி அஹ்குமு ஃபீஹிம், அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் விஷயத்திலே நான் தீர்ப்பு செய்கிறேன், ஐயுக்தல ரிஜாலு, ஆண்கள் கொல்லப்பட வேண்டும். என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க? ஆண்கள் கொல்லப்பட வேண்டும். அதில் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட வேண்டும். அதாவது பெண்களும் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பொருட்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு சொல்றாங்க. உடனே அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் ஹகம்த ஃபீஹிம், சஅதே நீங்கள் இந்த பனு குறைதாக்களுடைய விஷயத்தில் தீர்ப்பு செய்துள்ளீர்கள். பிஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எங்கிருந்து உண்டான தீர்ப்பு இது? மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத், 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் செய்துள்ள தீர்ப்பை சஅத் இப்னு முஆதே நீங்கள் செய்துள்ளீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்.
ஏன்னா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த தீர்ப்பு வந்து நீதமானது, முற்றிலும் நேர்மையானது, நீதமான தீர்ப்பை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த குறைதா இன யூதர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை முறித்தது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக 1500 வாள்களையும் 2000 ஈட்டிகளையும் 300 கவச ஆடைகளையும் 500 இரும்பு கேடயங்களையும் வைத்திருந்தார்கள். எதற்காக இவற்றையெல்லாம் வைத்திருந்தார்கள்? முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக. வாய்ப்பு கிடைத்திருந்தால் என்ன செஞ்சிருப்பார்கள்? அந்த அஹ்ஸாப் யுத்தத்தின் போது எதிரிகளுடன் இணைந்து முஸ்லிம்களை கொல்வதில் அவர்கள் ஈடுபட்டிருந்திருப்பார்கள். அதற்காக ஈடுபடுவதற்காக என்ன செய்து விட்டார்கள்? ஒப்பந்தத்தையும் முறித்து விட்டார்கள். அப்ப அவங்க செய்தது சாதாரண விஷயமா? மிகப்பெரிய மோசடி. எனவே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த தீர்ப்பானது நீதமான சரியான தீர்ப்பாகும். எனவே அவர்களில் 600 700 ஆண்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிறுவர்களும், அதாவது வயதுக்கு வராத சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. அதுல சில பேர் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸஹீஹுல் புகாரியில இன்னும் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? அவுஸ் கிளையினர்களுடைய தலைவர். சரிங்களா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்காக வேண்டி ரஹ்மானுடைய அர்ஷ் குலுங்கியது. ரஹ்மானுடைய அர்ஷ் யாருடைய மௌத்துக்காக குலுங்கியது? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்காக எது குலுங்கியது? ரியாசன அர்ஷ், ரஹ்மானுடைய அர்ஷ் குலுங்கியது. சரிங்களா? இந்த யுத்தத்துல அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? நபி அவர்களுடைய அந்த ரகசியத்தை என்ன செஞ்சுட்டாங்க? நபி அவருடைய ரகசியமான எண்ணத்தை வெளிப்படுத்திட்டாங்களா இல்லையா? அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? போய் நபி அவர்கள் மன்னிக்கின்ற வரைக்கும் நான் வந்து மதீனாவினுடைய அந்த பள்ளியை விட்டு நான் வெளியாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்ல தன்னை கட்டி போட்டுக்கிட்டாங்க. அவங்க தொடர்பாக வரக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட 6 இரவுகளாக அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. தங்கி கட்டப்பட்ட நிலையிலேயே அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி அசர் நேரத்துல வந்து அந்த கட்டை அவிழ்த்து விடுவாங்க. அவங்க தொழுவாங்க. தொழுவிட்டு மீண்டும் என்ன செய்து கொள்வாங்க? தன்னை கட்டி கொள்வாங்க. இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறு மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி வருகின்ற வரைக்கும், சஹருடைய நேரத்துல இந்த செய்தி வந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருந்தாங்க. யாருடைய வீட்டுல இருந்தாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி வந்த உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அறையினுடைய வாசலுக்கு வந்து வகாலத்திலி யா அபா லுபாபா, அபு லுபாபாவே அபிஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்பதாக கூறினார். இந்த அபிஷிர் என்ற வார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளும். அபிஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல செய்தி கிடைக்குன்னா நம்ம என்ன சொல்லணும்? அபிஷிர், உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வேலையில பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன சொல்லணும்? அபிஷிர், இஸ்பிர், பொறுமையோடு இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தியை தருவான், கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும் என்ற மாதிரி நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல் வந்து மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி மக்களுக்கு தெரிந்தவுடனே மக்கள் எல்லாம் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவிழ்த்து விடுவதற்காக வந்தபோது அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்னை வந்து அவிழ்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகைக்கு வரக்கூடிய சமயத்துல அவங்கள அவிழ்த்து விடுகிறார்கள். இது இந்த யுத்தம் தொடர்பான செய்தி. இந்த யுத்தமானது எப்ப நடந்தது? துல் கஅதா மாதம் நடந்தது. துல் கஅதா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட இந்த முற்றுகையானது 25 நாட்கள், 25 லைலா. எத்தனை நாட்கள்? எத்தனை இரவுகளாக தொடர்ந்தது?
25 இரவுகளாக இந்த முற்றுகை என்பது தொடர்ந்தது. பனு குறைதாக்களை முற்றுகையிட்ட அந்த நிலை என்பது 25 இரவுகளாக தொடர்ந்தது. 25 இரவுகளாக சஹாபாக்கள் நல்ல நிலையில் சாப்பிட்ட நிலையில் இருந்தாங்களா? இல்ல, பசியோடு இருந்தாங்க, குளிரில் இருந்தார்கள், கஷ்டமான நிலையில இருந்தாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல உதவி செய்தது யார்? அல்லாஹ். பனு குறைதா யூதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எதை ஏற்படுத்தினான்? பயத்தை ஏற்படுத்தினான். எந்த சமயத்தில்? அவங்ககிட்ட எல்லா பொருளாதாரமும் இருந்தது, கோட்டையும் இருந்தது. அந்த அவ்வளவு பெரிய வலுவான கோட்டையை தாண்டி வருவது என்பது கஷ்டமான நிலை. அவங்க உள்ளேயே இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலை, சந்தர்ப்பம் இருந்த நிலையிலும் அல்லாஹ் உள்ளத்துல என்ன செய்து விட்டான்? பயத்தை ஏற்படுத்தி விட்டான். இது தொடர்பாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த 2 வசனங்களில் பேசுகிறார். இப்ப இந்த பனு குறைதா யுத்தம் தொடர்பாக சிறிய ஒரு நினைவூட்டல் தெரிந்து விட்டதா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப பனு குறைதாவுடைய யுத்தத்தில் அழகான தீர்ப்பு வழங்கிய நபி தோழரின் பேர் என்ன? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். யாருடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அர்ஷ் குலுங்கியது? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்காக. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த குலத்தினுடைய? ஹவுஸ் குலத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான், மேலும் அன்ஸல இறக்கினான். அன்ஸலுக்கு என்ன அர்த்தம்? இறக்கினான். அல்லதீன ظاهروهم அவர்களுக்கு உதவி புரிந்தார்களே, அத்தகையவர்களை அல்லாஹ் இறக்கினான். அந்த காஃபிர்களான எதிரி படையினர்களுக்கு உதவி புரிந்தார்களே, ظاهரு உடைய அர்த்தம் என்ன? உதவி புரிந்தார்கள். யார் உதவி புரிந்தது? இந்த பனு குறைதா யூதர்கள் யாருக்கு உதவி புரிந்தார்கள்? அஹ்ஸாப் எதிரி படையினர்களுக்கு என்ன செய்தார்கள்? இக்கட்டான சமயத்தில் உதவி புரிந்தார்கள். அப்படி உதவி புரிந்த அவர்களை அல்லாஹு தஆலா அன்ஸல இறக்கினான். எதிலிருந்து இறக்கினான்? மின் அஹ்லில் கிதாப் வேதக்காரர்களில் இருந்து. அதான் யூதர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்ன வேதம்? தௌரா வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். வேதக்காரர்களான காஃபிர்களுக்கு உதவி புரிந்தவர்களை அல்லாஹு தஆலா இறக்கினான். மின் ஸயாஸீஹிம் அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து. அவர்களுடைய கோட்டை பலமான கோட்டை, சாதாரண கோட்டை அல்ல. அவர்களுடைய கேரக்டர் பாருங்க. அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். இப்பவும் எப்படிதான் இருக்கிறாங்க? நல்ல ஒரு பாதுகாப்பான நிலைகளை ஏற்படுத்தி கொள்றாங்க. நல்ல பொருளாதாரத்திலையும் வளர்ச்சியா நிலைகளை தான் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் என்பது யூதருடைய கேரக்டர். அதே சமயத்துல பிறருக்கு தொல்லை செய்வது, ஒப்பந்தத்தை மீறுவது, இப்ப எப்படி காணப்படுதோ இதே நிலைதான் அவங்களுடைய முன்னோர்களிடமும் காணப்பட்டது. மின் ஸயாஸீஹிம் அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தான்? இறக்கினான். வகஸஃப ஃபீ குலூபிஹிம் الرعب அவர்களுடைய உள்ளங்களில் அச்சத்தை, பயத்தை, திகிலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். வகஸஃப போட்டான். எல்லா வலிமையும் இருக்குது, ஆனா என்ன? எதை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான்? பயம், அச்சம், திகில். நிம்மதி அவங்களால இருக்க முடியாது. எப்போதுமே அவங்க இப்படித்தான், ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு அடி வாங்குறது, அதனால அவங்க தண்டனைக்குள்ளாக்கப்படுறது என்பது அவர்களுடைய நிலையாக காணப்படுது வரலாறுகளில். சும்மா ஒரு இடத்துல அமைதியா இருப்போம் என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா போட்டான் ஃபீ குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களில் அர்ருஅப எதை போட்டான்? திகிலை போட்டான், பயத்தை போட்டான், அச்சத்தை போட்டான். ஃபரீகன் தக்துலூன் ஒரு பிரிவினரை நீங்கள் கொன்றீர்கள். ஒரு பிரிவினர்னா யாரை கொண்டார்கள்? ரிஜாலுஹும் அவர்கள் இருக்கக்கூடிய ஆண்களை கொண்டார்கள். சரிங்களா? وَتَأْسِرُونَ فَرِيقًا மேலும் தஅசிரூன நீங்கள் சிறை பிடித்தீர்கள். ஃபரீகா ஒரு பிரிவினரை. யார் அவங்க?
பெண்களையும் சிறுவர்களையும். சரிங்களா? இமாம் சாதி ரஹ்மஹுல்லா அவங்களுடைய தஃப்சீர்ல இந்த வசனத்துக்கு பின் வரக்கூடிய விளக்கங்களை கொடுக்கிறாங்க. وَأَنزَلَ الَّذِينَ ظَاهَرُوهُمْ ظَاهَرُوا என்பதன் அர்த்தம் ஆவனூஹும், அந்த காஃபிர்களான எதிரி படையினர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? உதவி புரிந்தார்களே, அத்தகையவர்களை அல்லாஹ் இறக்கினார். மின் அஹ்லில் கிதாப், அஹ்லில் கிதாபை குறி நோக்கம் யார்? யஹூத், யூதர்கள். மின் சயாசீஹிம், சயாசீஹிமுடைய அர்த்தம் என்ன? ஹுசூனுஹும். ஹிஸ்னுல் முஸ்லிம் சொல்றமா இல்லையா? முஸ்லிமினுடைய அரண், ஹிஸ்ன்ற அரண், அதனுடைய பன்மைதான் ஹுசூன், அரண்கள். அரண்களை கொண்டு நோக்கம் என்ன? கோட்டைகள். கோட்டை மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் கோட்டை. அப்ப அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து தோல்வி அடைந்தவர்களாக, எதன் அடிப்படையில்? தஹ்த ஹுக்மில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான தவற செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அல்லாஹு தஆலா வகதஃப ஃபீ குலூபிஹிம் ருஅப், அவர்களுடைய உள்ளங்களில் திகிலை, அச்சத்தை போட்டான். எனவே அவர்கள் யுத்தம் செய்வதற்கான ஆற்றலை பெறவில்லை. எல்லாமே இருக்குது. என்ன இருக்குது? வாள்கள் இருக்குது, ஆயுதம் இருக்குது, கேடயம் இருக்குது, இன்னும் கோட்டை இருக்குது. எல்லாமே இருந்தும் அவர்கள்ட்ட என்ன வரல? வீரம் இல்லை. மாறாக அவர்கள் அடிபணிந்தார்கள், கோழைகளாக வந்தார். அவர்களில் உள்ள ஆண்களை நீங்கள் கொன்றீர்கள், அவர்களில் உள்ள சிறுவர்களையும் பெண்களையும் விரோதம் கொண்ட அவர்களை நீங்கள் சிறைப்பிடித்தீர்கள். அவங்களை சில பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படித்தான் இருப்போம் என்ற காரணத்தினால் என்ன செய்யப்பட்டார்கள்? சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், ஆண்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். இன்னும் உங்களுக்கு அவுரசன என்ன அர்த்தம்? சொந்தமாக்கி கொடுத்தார். சரிங்களா? அவுரத்த இதுல இருந்து பிறந்ததான் வாரிஸ். வாரிஸ் அனந்தரமாக வரக்கூடிய அந்த சொத்து வாரிஸ். இன்னும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தான். அர்தஹும், அவர்களின் பூமியை. அர்தஹும், அவர்களின் பூமியையும். வதியாரஹும், அவர்களுடைய வீடுகளையும். தாருக்கு பன்மை என்னதுதான்? தியார். தாருக்கு பன்மை தியார். அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய பூமியையும் உங்களுக்கு அவன் சொந்தமாக்கி கொடுத்தார். அம்வாலஹும், அவர்களுடைய செல்வங்களையும். அவர்களுடைய செல்வம், நிறைய செல்வங்களை உள்ள வச்சிருந்தாங்க. இந்த நிலையை அறிந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் எல்லாவற்றையும் போட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நீங்கள் மிதிக்காத ஒரு பூமியையும். ஏன்னா அந்த அளவுக்கு சேஃபாக வைத்திருந்தார்கள். அவங்களுடைய கோட்டை எப்படி வச்சிருந்தாங்க? ரொம்ப நல்ல பொருளாதாரம் மிக்கதாகவும். ஏன்னா சஹாபாக்கள்லாம் அங்க மதினால இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் ஏழைகள் அதிகமானவங்க. அவங்க ஏதாவது கடன் வாங்க வேண்டியிருந்தா இவங்ககிட்ட தான் இரவல் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த அளவுக்கு செல்வம் மிக்கவர்களாக யார் இருந்தது? யூதர்கள் இருந்தார்கள். செல்வமும் பொருளாதாரமும் எல்லா சேமிப்பும் அவங்ககிட்ட இருந்தது. அதனால அவங்களுடைய கோட்டைகள்ல யாரும் என்ன செய்ய முடியாது? இலகுவாக யாரும் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சேஃபாக இருந்த அந்த மக்கள். நீங்கள் மிதிக்காத ஒரு பூமியையும் உங்களுக்கு அவன் சொந்தமாக ஆக்கி கொடுத்தான். வகான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா இருக்கிறான். அலா குல்லி ஷைஇன் கதீரா, ஒவ்வொன்றின் மீது பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹு தஆலா பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். இமாம் சாதி ரஹ்மஹுல்லா இந்த வசனத்துக்கு பின் வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். வஅவுரஸகும், உங்களுக்கு அவன் சொந்தமாக ஆக்கி கொடுத்தான் என்பதின் அர்த்தம் கன்னமக்கும், உங்களுக்கு கனிமத்து பொருளாக அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்கள் விட்டுவிட்ட பொருட்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமாக ஆனது? முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆனது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? போரில்
கலந்து கொண்டவர்களுக்கு பங்கீடு செய்து கொடுத்தார்கள். அர்தஹும் அவர்களுடைய பூமியையும் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் இன்னும் நீங்கள் மிதிக்காத பூமியையும் அர்தன் கானத் மின் கபில் மின் ஷரஃபிஹா வ இஸ்ஸத்திஹா இன்த அஹ்லிஹா. அந்த இடம் ரொம்ப கண்ணியமான மிக சிறப்பு வாய்ந்த இடமாக அந்த மக்கள்கிட்ட இருந்தது. எனவே உங்களால் அந்த இடத்தை மிதிக்க முடியாத நிலை இருந்தது. ஃபமக்கனக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அல்ல என்ன செய்தான்? வாய்ப்பை கொடுத்தான், இடத்தை கொடுத்தான், அவர்களை இழிவடைய செய்தான், அவருடைய செல்வங்களை உங்களுக்கு கனிமத்தாக கொடுத்தான். எனவே வகதல்துமூஹும் அவர்களை நீங்கள் கொன்றீர்கள், அவர்களை நீங்கள் கைதிகளாக பிடித்தீர்கள். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா. அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். எந்த ஒன்றும் அல்லாஹுவை பலவீனப்படுத்திவிட முடியாது. அல்லாஹுடைய ஆற்றலில் வமின் குத்ரத்திஹி கத்தர லக்கும் மா கத்தர். எதை அவன் ஏற்படுத்தினானோ அதை அவனுடைய ஆற்றல் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த பனு குறைதாக்களை பற்றியான ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, இமாம் சாதி ரஹிமுல்லா சுருக்கமா சொல்றாங்க. இதுல நமக்கு புதிய சில தகவல் இருக்குது. இந்த பனு குறைதாக்கள் யாரு? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யூதர்கள். இவங்க எங்க இருந்தார்கள்? மதினாவின் பக்கத்துல இருந்தாங்க. மதினாவுக்கு வெளியில கைர பஈதத்தின், ரொம்ப தூரமாக இல்லை, மதினாவுக்கு ஒட்டிய மதினாவுக்கு வெளியில அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது, இது மிக முக்கியமான ஒரு தகவல், மதீனாவிற்கு நபி அவர்கள் வந்தபோது வாதஅஹும் வஹாதனஹும், அவர்களோடு என்ன செஞ்சாங்கன்னா சமாதான ஒப்பந்தத்தை செய்திருந்தாங்க. இது நமக்கு ஒரு பாடம். நாம மாற்று மதத்தவர்கள் நமக்கு அருகில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட சமாதான ஒப்பந்தங்களை நம்ம மேற்கொள்ளணும். எங்களுக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பகுதிக்கு நம்ம தேவையான ஒன்று. ஏன்னா இந்த மாதிரியான சமாதான ஒப்பந்தம் இல்லாத காரணத்தினால நமக்கு எதிரான கருத்துக்கள் அவர்களுக்கு மத்தியில என்ன செய்யப்படுது? பரப்பப்படுது. நாம என்ன செய்யணும் சொன்னா அவர்களை அணுகி முஸ்லிம்கள் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது, நாங்க உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கிறோம், எனவே விஷ கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் உங்க இடத்துல வந்தாங்கன்னா அவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த மாதிரி நல்ல ஒப்பந்தங்களை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? செய்து கொள்ள வேண்டும். இப்ப நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அருகில் வாழ்ந்த மக்களாகிய யூதர்களிடத்துல சமாதான ஒப்பந்தத்தை செய்திருந்தார்கள். எனவே நபி அவர்கள் அவர்களோடு என்ன செய்யல? யுத்தம் செய்யல. அவர்களும் நபி அவர்களோடு என்ன செய்யல? யுத்தம் செய்யவில்லை. அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்திலே இருந்தாங்க. யூதர்கள் யூதருடைய மார்க்கத்திலேயே இருந்தார்கள். எந்த ஒரு மாற்றத்தையும் நபி அவர்கள் அவங்ககிட்ட என்ன செய்யல? ஏற்படுத்தவில்லை. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? மாற்று மத மக்களோட நாம இருக்கும்போது எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும்? சரிங்களா? ஒற்றுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல சுமூகமான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி ஒற்றுமையோடு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபி அவர்களுடைய செயல்பாடு நமக்கு சொல்லி காட்டு. சண்டையெல்லாம் போடல. அவர்களும் சண்டைக்கு வரல, நாமும் என்ன செய்யல? சண்டைக்கு போகவில்லை. ரொம்ப ஒரு சுமூகமான நிலையில தான் இருந்தாங்க. அப்ப யார் ஒப்பந்தத்தை முறித்தது? முதல்ல யூதர்கள். எப்ப ஹந்தக் யுத்தத்தை இந்த யூதர்கள் கண்கூடாக பார்த்தார்களோ, நபி அவர்களை கொல்வதற்காக வேண்டி காஃபிர்கள் எதிரி படையினர்கள் வந்த அந்த படையினர்களை அவங்க பார்த்தார்களோ, முஸ்லிம்கள் குறைவாக இருப்பதை பார்த்தார்களோ, அப்போதுதான் இந்த அல்லாஹுடைய தூதரும் இந்த முஸ்லிம்களும் எதிரிகளால் என்ன செய்யப்படுவார்கள்? அழிக்கப்பட்டு விடுவார்கள், தாக்கப்பட்டு விடுவார்கள். எதிரிகள் படை அதிகமாக இருக்குது என்பதை பார்த்த போதுதான் என்ன செய்தார்கள்? எதிரிகளுக்கு போய் உதவி செய்தார்கள். யாருக்கு மோசடி செய்தார்கள்? முஸ்லிம்களுக்கு மோசடி செய்தார்கள் இந்த பனு குறைதாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த ஒப்பந்தத்தை முறித்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்களை என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா தோல்வி ஏற்படுத்தினான். அந்த அஹ்ஸாப் படையினர்கள் எதை சந்தித்தார்கள்? தோல்வியை சந்தித்தார்கள். அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். தோல்வியை சந்தித்து புறமுதுக காட்டி அவர்கள் ஓடிய பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க
இந்த பனு குறைதாக்கள் இடத்துல என்ன செய்தார்கள்? யுத்தம் செய்தார்கள். அவருடைய கோட்டையை முற்றுகையிட்டார்கள். அந்த இடத்துலதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். நம்ம முன்னால பார்த்தோம். அதை இமாம் சாதி ரஹிமுல்லா சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் இமாம் சாதி ரஹிமுல்லா ஏற்கனவே படித்த அந்த செய்தி தான். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுத்த தீர்ப்பு என்ன? அவர்களுடைய ஆண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அதாவது யுத்தத்திற்காக தயாரான ஆண்கள் கொல்லப்பட வேண்டும். அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பிய அந்த ஆண்கள் கொல்லப்பட வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பெண்கள் கைதிகளாக பிடிக்கப்பட வேண்டும். அவருடைய பொருட்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கனிமத்து பொருளாக எடுத்துக்கொண்டு பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும். சரி, அல்லாஹு தாலா தன் நபிக்கு என்ன செய்தான்? தன் நபிக்கும் மூமின்களுக்கும் அவனுடைய உபகாரத்தை பரிபூர்ணமாக ஆக்கி கொடுத்தான். இதன் மூலமாக அஹ்ஸாப் யுத்தத்திலும் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான். பனு குறைபாக்களுடைய அந்த போரிலும் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தார். இதன் மூலமாக மூமின்களுடைய கண்களுக்கு அல்லாஹு தாலா குளிர்ச்சி ஏற்படுத்தினான். எதிரிகளை அல்லாஹு தாலா தோல்வியடைய செய்தான். எதிரிகளை அல்லாஹு தாலா கைதிகளாக ஆக்கினான். அல்லாஹு தாலாவுடைய கருணை என்பது அவனுடைய மூமினான அடியார்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடியதாக இருந்தது. இதுதான் அல்லாஹுடைய உதவி என்பது. உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹுடைய உதவி இப்படித்தான் கிடைக்கும். யாரு ஈமான் இல்லாம இஸ்லாத்துக்கு முரணான முறையில அவங்க யுத்தம் போன்ற நிலைகளுக்கு போறாங்களோ அவங்களுக்கு உதவியே கிடைக்காது. மாறாக என்னதான் கிடைக்கும்? அதிகமான அழிவுகள் தான் கிடைக்கும். மூத்த மார்க்க அறிஞர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. இப்ப நிறைய இடங்களில் முஸ்லிம்கள் என்ன செய்யப்படுறாங்க? யுத்தம் சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தோல்விதான் கிடைக்குது. அதிகமான பாதிப்புகள் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அவர்கள் செயல்படவில்லை. எனவே இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். பல யுத்தங்களில் அல்லாஹு தாலா மூமின்களுக்கு, சஹாபாக்களுக்கு எதை கொடுத்தான்? வெற்றியை தான் கொடுத்தான். எல்லா யுத்தங்களிலும் வெற்றியை தான் கொடுத்தான். வெற்றி கிடைத்து தோல்வி கிடைத்த ஒரு யுத்தம் எது? உஹது யுத்தம். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்னு ஜஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துக்கு கூடுதலான சில விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அர்தஹும் வ தியாரஹும் வ அம்வாலஹும் வ அர்தல் லம் ததஊஹா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவர்களுடைய பூமியையும் அவருடைய வீடுகளையும் அவருடைய செல்வங்களையும் சொந்தமாக ஆக்கி கொடுத்தான். அதுக்கு அடுத்ததாக வ அர்தல் லம் ததஊஹா, நீங்கள் மிதிக்காத பூமியையும் அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமாக ஆக்கி கொடுத்தான் என்ற இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இது மக்கா வெற்றி, அதாவது பல பூமி பல இடங்கள் வெற்றியாக கிடைக்கப்படும் என்று அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாகும் என்ற கருத்தை இப்னு ஜஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். முஸ்லிம்களான நீங்கள் இப்ப மிதிக்காத செல்லாத பல இடங்கள் உங்களுக்கு வெற்றியாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்பதாக இப்னு ஜஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். இதற்கு பிறகு அல்லாஹு தாலா மக்காவை வெற்றியாக கொடுத்தான், யமனை வெற்றியாக கொடுத்தான், ஷாமை வெற்றியாக கொடுத்தான், ஈராக்கை வெற்றியாக கொடுத்தான், மிஸ்ரை வெற்றியாக கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா இந்த இடங்களை எல்லாம் இதற்கு பிறகு பல இடங்களை, அதையும் தாண்டி மேற்கு கிழக்கினுடைய நிறைய பகுதிகளை அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு வெற்றியாக சொந்தமாக ஆக்கி கொடுத்தான். இது அல்லாஹுடைய வாக்குறுதி என்பதாக இப்னு ஜஸ்ஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய பாடம். இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொண்ட செய்தி என்ன? பனு குறைதாக்கள் அவர்கள் எதன் காரணமாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு அந்த யுத்தம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் படித்த வசனங்களை ஓதும் முறைகளை கற்றுக்கொள்ளலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க முடிந்தால் அர்-ரஹீக்குல் மக்தூமை போய் படிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த வரலாற்றுல சுருக்கம் என்பது
அர்-ரஹீக்குல் மக்தூம் வந்து எடுக்கப்பட்ட சுருக்கம் தான். தமிழ்ல இருக்குது. அர்-ரஹீக்குல் மக்தூம்ல நீங்க உங்களுக்கு காட்டுறேன். வெப்சைட்ல போய் தமிழ் குர்ஆன் அதில் போயிடுங்க. அதில் போயிட்டு மற்றவையில போய் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு போங்க. அர்-ரஹீக்குல் மக்தூம் அப்படியே என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெப்சைட்ல ஏற்றி இருக்கிறாங்க. இதுல போய் ஹந்தக் யுத்தம் இந்த இருக்குல்ல, பனு குறைதா போர், அல் அஹ்ஸாப் போரை பற்றி படித்து பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பனு குறைதா ஃபுல்லா படிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான முழுமையான தகவல் இருக்குது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான செய்தி இடம்பெறுகிறது. படித்து பாருங்கள், ரொம்ப பயனாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அஹ்ஸாப் யுத்தத்தை பற்றியும் படித்து பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்படி ஓதுங்க. அன்ஸல இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? வரக்கூடிய சட்டம் என்ன? இஹ்ஃபா. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்ததாக இஹ்ஃபாவுடைய எழுத்தான ஜாய் வந்திருக்கனால சுக்குன் செய்யப்பட்ட நூனை என்ன செய்யணும்? மறைத்து ஓத வேண்டும். وَأَنزَلَ الَّذِينَ ظَاهَرُوهُمْ. வா என்ன எழுத்து? இஸ்திஅலாவுடைய எழுத்து. எவ்வாறு ஓத வேண்டும்? வல்லினமாக ஓத வேண்டும். வல்லினமாக ஓத வேண்டும். ரா தம்மா பெற்று வர்றனால எவ்வாறு ஓத வேண்டும்? முஃபஹமா தஃபீமாக ஓத வேண்டும். ظَاهَرُوهُمْ இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் ஷஃபவி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ராஜான. இந்த மாதிரி அடிக்கடி கேட்க கேட்க நல்ல மனசுல பதிந்து விடும். அதனால நீங்க தெரிந்த சட்டத்தை சொல்லுங்க. ظَاهَرُوهُمْ இத்காம் ஷஃபவி பில் குன்னா, குன்னா செய்து ஓத வேண்டும். மின் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்ஹார், நூனை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். ஹம்சா வரனால மாலிக தபாரக்கல்லாஹு ஃபீக்கும். இத்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை? 6. என்னென்ன? ஹுரூஃபுல் ஹல்க், ஐன், ஐன் ஹா, கைன் ஹா, ஹம்சா ஹா. சரிங்களா? அடுத்து மின் அஹ்லில் கிதாபி மின் வியாசன இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இஹ்ஃபா, நூனை மறைத்து ஓத வேண்டும். ஸயாஸீஹிம் சொல்லுங்க. ஸாத் ஸயாஸீஹிம் அப்படின்னா ஹுசூனுஹும், ஹுசூன் கோட்டைகள். வகதஃப ஸாது காஃப் எல்லாம் என்ன எழுத்து? இஸ்திஅலாவுடைய எழுத்து. ஃபீ குலூபிஹிமுர் ருஅப, ரா ஷத்தா பெற்ற ராவுக்கு மேல தம்மா வரனால எவ்வாறு ஓத வேண்டும்? முஃபஹமா சொல்லுங்க. வல்லினமா ஓதணும். ஏன்னா நீங்க வாயை திறந்து சொல்றனால அந்த பெயரும் உங்களுக்கு மனசுல பதிந்து விடும். அமைதியா இருந்தா அது வராது. ஃபரி ஃபரி ரா என்ன? ரா தர்கீக் சொல்லுங்க. கஸ்ரா பெற்று வரனால மெல்லினமா ஓதணும். ஃபரீகன் இங்க என்னது? ஃபரி ஃபரீகன் இஹ்ஃபா. தக் قلقلة صغرى تقتلون وتأسرون. را என்ன? ரா முஃபஹமா, முஃபஹமா ضما பெற்று வரனால. ஃபரி ரா தத்கீகாக சொல்ல வேண்டும், கஸ்ரா பெற்று வரனால. ஃபரீகன் என்பதை நிறுத்தும் போது ஃபரீகா. என்ன சட்டம் இது? மத் இவத் சொல்லுங்க. மத் இவத். காஃப் இஸ்திஅலாவுல் எழுத்துனால வல்லினமாக ஓத வேண்டும். பாருங்கள். وَأَنزَلَ
الذين ظاهروهم من أهل الكتاب من صياصيهم وأنزل الذين ظاهروا أهل الكتاب من صياصيهم وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا 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 சில மக்களுக்கு في قلوبهم என்று ஓதுறனால திரும்ப சொல்லித்தரேன். சில மக்கள் அப்படி ஓதுறீங்க. قلوبهم الرعبன்னு வர மாட்டேன் சொல்லுது. ரெண்டுத்துலயுமே அப்படித்தான் ஓதுனாங்க. பாருங்க. وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا அடுத்து وأورثكم ரா வந்து முஃபஹமா ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமா சொல்ல வேண்டும். அர்தஹும் வதியாரஹும் ரா ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமா சொல்ல வேண்டும். வஅம்வாலஹும் இந்த மீம் எல்லாம் இப்ஹார் ஷஃபவி சொல்லுங்க, வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இந்த மீமை. வஅர்தல் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன நீங்க சொல்லுங்க. இத்காம் தாம் பிலா குன்னா வெச்சு சொல்லுங்க. இத்காம் தாம் பிலா குன்னா, இத்காம் தாம் பிலா குன்னா. ரா முஃபஹமா ضاد முஃபஹமா. லம் இத்ஹார் ஷஃபவி, இத்ஹார் ஷஃபவி. தத்ஊஹா தா வல்லினமாக சொல்ல வேண்டும். இந்த ஜீமுக்கு அர்த்தம் என்ன ராஜா? என்ன? வக்ஃபுன் ஜாயிஸுன். ஷாஃபி என்ன? இந்த ஜீமுக்கு அர்த்தம் என்ன? வக்ஃபுன் ஜாயிஸுன். வகான அல்லாஹு, அல்லாஹுடைய லாமை எவ்வாறு ஓதணும் ரியாசத்தா? ஏன்? அதுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால. வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன சுல்தானத்தா? இக்ஃபா. ஷைஇன் கதீரா. கதீரா இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? ரா முஃபஹமா மேலும் மத் ஃபத்ஹத்தின் வரனால எப்படி நிறுத்துறோம்? மத் இவப் சொல்லுங்க. மத் இவப். சரி பாருங்க, இப்ப ஓதலாம். சில பேர் ஓதும் போது மத் இவத வந்து கதீரன் அப்படின்னு நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது வக்ஃப் செய்யும் போது எப்படி நிறுத்தணும்? கதீரா. பாருங்க. وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها. وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها. وأرضا لم تطئوها. وأرضا لم تطئوها. وكان الله على كل شيء قديرا. وكان الله على كل شيء قديرا. وأورثكم
أرضهم وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وأرضا لم تطئوها وأرضا لم تطئوها وكان الله على كل شيء قديرا وكان الله على كل شيء قدير. இந்த போர்டை பார்த்து சரி அப்பதான் أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزل الذين ظاهروهم من أهل الكتاب من صياصيهم وأنزل الذين ظاهروا من صياصيهم وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا 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 திரும்ப சொல்லிக் கொடுங்க இந்த காஃப் நல்லா சொல்லிக் கொடுங்க எல்லா இந்த وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون அதே போல وتأسرون فريقا இந்த காஃபுடைய இஸ்திலாவை காட்டுங்க சப்தமா சொல்லிக் கொடுங்க நல்லா وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وكان الله على كل شيء قديرا. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزل الذين ظاهروهم من أهل الكتاب من صياصيهم وأنزل الذين من أهل الكتاب من صياصيهم وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا وقذف في قلوبهم فريقا وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وكان الله على كل شيء قديرا. وكان الله على كل شيء قديرا.
سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. حسن. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், தலைவருக்கு தெரியாது. இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அல்லாஹ் அலம். வரலாறு அப்படி இருக்குதுன்னு எனக்கு அந்த அளவுக்கு நுட்பமா எப்படின்னு தெரியல. ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ்.